திஸ் வீடியோ லெக்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எமோஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ். நம்ம வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயந்தான். இந்த ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸில் வந்து வெளிப்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபியரில் இருக்கோம், பயத்தில் இருக்கோம் அப்படின்னா வந்து அப்போ நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக பீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எமோஷன்ஸோட ஒரு வெளிப்பாடு, இதெல்லாம் சிம்டம்ஸ். ஆக்சுவலி எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்டு. நம்ம மனநிலை வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த மனநிலை எப்படி இருக்குது, அந்த மனநிலையை நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ஹவ் இட் இஸ் ஷோன் அவுட் சைட் த பர்சன், இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் ஆர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸா அப்படின்றத நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம எமோஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது, இதை வந்து காமிக்க முடியாது, இதுதான் எமோஷன் இல்லை அப்படின்றது. எமோஷன் அப்படின்றது ஒரு ஹியூமன் பிறந்ததுலேருந்து அவனோட ஒவ்வொரு விஷயமுமே வந்து எமோஷன்ஸில் தான் இருக்குது. பயம், துக்கம், அவனோட சந்தோஷம் எல்லாமே வந்து இந்த எமோஷன்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கான்ஷியஸ் ஃபீலிங். நம்ம வந்து சுய நினைவாக இருக்கும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுதோ அதை தான் வந்து எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷன்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் ரெஸ்பான்ஸுக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸுக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எமோஷன்ஸ் 2 வகையில் இன்டியூஸ் ஆகும். ஒன்று வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இன்டியூஸ் ஆகிற எமோஷன்ஸ், இன்னொன்று வந்து வெளியில் இருக்கிற விஷயத்தை பார்த்து நமக்கு வந்து எமோஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா இன்டர்னல் ரெஸ்பான்சஸ். இன்டர்னல் ரெஸ்பான்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உள்ளே வந்து நம்மளோட பாடியில் இந்த பெரிஃபரல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஐம்புலன்களில் வந்து ஏற்படுற அந்த சில உணர்வு, இல்லைன்னா கெமிக்கல் ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்டு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு இன்டர்னலாக நம்மளோட பாடியில் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்டர்னல் பாடியில் ஏற்படுறது அது வந்து நம்ம மைண்டுனால் ஏற்படும். ஓகே, இப்போ மைண்டு வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. மைண்டு வந்து என்ன பண்ணணும்னா பாடியில் இருக்கிற இந்த இன்டர்னல் ரெஸ்பான்ஸை உருவாக்கும். மைண்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, இந்த மைண்டை வந்து நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியுமே தவிர எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸ்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அகெயின் இது வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக். ஏன்னா வந்து மைண்டை வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போகும்போது நம்ம வந்து சிரிக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பாக வந்து அது நமக்கு பெயினை கொடுக்கும். இந்த பெயின் வந்து நமக்கு வந்து அழுகிற அந்த க்ரையிங் எமோஷன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அழுகிறோம். ஸோ இந்த பெயின் வந்து இன்டர்னலாக ஏற்படுற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த கண்ணில் இருக்கிற அந்த கிளான்ஸ் வழியாக அந்த ஐஸில் இருந்து இந்த கண்ணீர் வந்து அப்படியே வருது. ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இன்டர்னல்னால எக்ஸ்டர்னல் வருதா, எக்ஸ்டர்னல்னால இன்டர்னல் வருதா அப்படின்னு கேட்டால் ஒன்றோட ஒன்று இன்டர்டிபெண்ட் தான். ஆனால் இதில் வந்து நம்ம என்னென்னா இன்டர்னலாகவும் நடக்குது, எக்ஸ்டர்னலாகவும் சில ரெஸ்பான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உள்ளே இருந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வெளியிலேருந்து பார்க்குற விஷயங்கள் இது வந்து நமக்கு உள்ளே அஃபெக்ட் ஆகி நமக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. யூஸ்வலாக வந்து எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் இருக்கும்போது ஹியூமன் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குன்னா, ரேஷ்னல் திங்கிங் இருக்காது, அன்இன்டலெக்சுவல் திங்கிங்காக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸில் இருக்கிறவங்களும் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் சேட்னஸில் இருக்கிறவங்களும், அதாவது அதிக சந்தோஷத்தில் இருக்கிறவங்களும் அதிக துக்கத்தில் இருக்கிறவங்களும் சரியான முடிவை வந்து சரியான ஒரு பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்ம பழைய பழமொழிகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப அதிக சந்தோஷத்துலேயும் சரி அதிக துக்கத்துலேயும் சரி நம்ம எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதே எமோஷன்ஸ் தான் சரியான அளவில் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட சக்தி, எனர்ஜி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான அந்த மோட்டிவேஷன் எதில் இருக்குது அப்படின்னா இந்த எமோஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த எமோஷன் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவாகவும் பூஸ்ட் பண்ணும், நெகட்டிவாகவும் பூஸ்ட் பண்ணும். ஸோ சரியான மனநிலை வந்து இருக்கும்போது எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். அந்த
மனநிலை தவறும்போது இந்த எமோஷன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எமோஷன்ஸ்னால் என்ன, எமோஷன்ஸோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து எமோஷன்ஸ் வந்து ஆர்கனைசேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.